இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழக சட்டசபைக்கு ஏப்ரலில் பொது தேர்தல். திமுக அரசின் பதவிக்காலம் மேயில் நிறைவடையும். அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன. இந்த ஆண்டு சட்டசபை கூட்டத்தொடர் ஜனவரி 20 துவங்கி 24 நிறைவடைந்தது. அடுத்த கூட்டத்தொடர் நாளை துவங்குகிறது. 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய உள்ளார். தேர்தல் வருவதால் மக்களை கவரும் பல புதிய அறிவிப்புகள் இடம்பெறலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து உயர் அதிகாரிகள் சிலர் கூறியதாவது: சட்டசபை தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க ஆளுங்கட்சி உறுதியாக உள்ளது. பெண்களை கவர 3 மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகையை வரவு வைத்தது. திமுகவின் வெற்றிக்கு சிறுபான்மையின மக்களின் ஆதரவு பெரும் உதவியாக உள்ளது. ஆனால் விஜய் வருகையால் கிறிஸ்தவர்கள் ஓட்டு அவருக்கு செல்ல வாய்ப்புள்ளது. இளைஞர்கள் ஓட்டும் அதிக அளவில் செல்லும் என கூறப்படுகிறது. சிறுபான்மையினர் ஓட்டுகளை தக்க வைக்கவும் இளைஞர்களை கவரவும் பட்ஜெட்டில் சில அறிவிப்புகள் வெளியாகலாம். மகளிருக்கு 5000 ரூபாய் வழங்கியது உட்பட பல பிரச்சினைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பும். இக்கூட்டத்தொடரில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. காங்கிரஸ் திமுக இடையேயான மோதலும் சட்டசபையில் எதிரொலிக்க வாய்ப்புள்ளது என்றனர்.